ஹாய் கோட்லாக். இன்னைக்கு வந்து பார்ட் டூ ஆஃப் எக்ஸ்பென்ஸ் ஆப் நம்ம வெப் பேஜ் பில்ட் பண்ணுறதுல டேஷ்போர்டும் ஒரு வெல்கம் பேஜும் டிசைன் பண்ண போகிறோம். டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ஆட் எக்ஸ்பென்ஸுங்கிறது ஒரு கிளிக் பண்ணால் ஒரு பேஜுக்கு போகும். இது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு பேஜுக்கு போகும். அதனால் ஒரு 6 பாக்ஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதை கார்ட்ஸாக டிசைன் பண்ண போகிறோம். அப்புறம் வெல்கம் பேஜ் டிசைன் பண்ண போகிறோம். அந்த டேஷ்போர்டு இப்படி தான் டிசைன் ஆகிருக்கும். அதே மாதிரியே ஹோம் பேஜ் இப்படி தான் டிசைன் ஆகிருக்கும். அதாவது நம்ம வெல்கம் பேஜ் நார்மலாக நம்ம இப்போ வெல்கம் பேஜ் எப்படி டிசைன் ஆகிருக்குன்னா இந்த மாதிரி இருக்கிறத நம்ம இந்த மாதிரி கொண்டு வரணும். அதான் நம்மளோட கோல். அதுக்கு டிசைன் பண்ண போகிறோம். அதை டிசைன் பண்ணிட்டு டேஷ்போர்டுக்கும் எப்படி கொண்டு வரோம், டேஷ்போர்டும் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். பட் வந்து நான் வந்து இதுக்காண்டி தனியாக வந்து பண்ணுறேன். எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஒரு வியூ இப்போ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். என்னென்னா ஹோம் பேஜ் நான் ஆல்ரெடி வச்சுருக்கனால வேணும். இதை வந்து ஹோம் டூன்னு வச்சு பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹோம் பேஜ் டாட் பிளேட் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த வெல்கம் பேஜ் தான் நமக்கு ஷோ ஆகுது. இந்த வெல்கம் பேஜ் தான் நமக்கு அங்கே ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ இதுலேருந்து நான் அந்த லாகின் மட்டும் எடுத்துக்கிறேன். லாகின் எடுத்துகிட்டு நான் அப்புறம் என்னோடய பேஜ் கண்டென்ட்டை தனியாக டிசைன் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ இதை பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா நார்மலாக HTML பேஜ் இது பண்ணுறதுக்கு பதிலாக வெயிட் பண்ணுங்கள். வெல்கம் பேஜில் டைட்டில் ஆராவல் அந்த இதெல்லாம் வருதுல்ல. ஸோ இதை ஹெட்டை மட்டும் தனியாக எடுத்துப்போம். இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஹோம் பேஜில் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி இந்த வெல்கம் பேஜை நமக்கு பாடி HTML டேகை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த ஸ்டைல் தேவையில்லை. அது ஏன்னா இதோட சேர்ந்த ஸ்டைல் இதோட வேணும். பூட் ஸ்ட்ராப்போட சேர்ந்தது. டெய்லிங் சேஸோட சேர்ந்தது. அது தேவையில்லை நமக்கு. இங்கே பாடி ஒரு ஓப்பன் பாடி போடணும். அதுவும் நம்ம இங்கே எதை கால் பண்ணிக்கலாம். காப்பி இது பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவை பூட் ஸ்ட்ராப் கிளாஸஸை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும். பூட் ஸ்ட்ராப் இது பண்ணுறோம். ஸோ பூட் ஸ்ட்ராப் கிளாஸஸ் போய் எடுப்போம். பூட் ஸ்ட்ராப் கிளாஸஸ் டாக்ஸ் போயிட்டு 1 செகண்ட் இப்போ கொடுப்போம். வரும் பிட் பூட் ஸ்ட்ராப்பில் டாக்ஸ்க்கு போயிட்டு இப்போ சிஎஸ்எஸ் லிங்க்கை காப்பி பண்ணி இந்த ஃபைலுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு திருப்பி வந்துடுச்சு. ஹெட் வேணாம், பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஜேஎஸ்ஐ நமக்கு பேஸ்ட் பண்ணிக்குவோம். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ தேவை நமக்கு வந்து ஒரு nav பார். நமக்கு தேவை ஒரு nav பார் தானே. இப்போ இதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம். இதுக்கு தேவை ஒரு nav பார் வித் ரெண்டு சைடும் நமக்கு வந்து அது ஸ்ப்ளிட் ஆகணும்.
இது சென்டராக நம்ம கொண்டு வரணும். இந்த கான்டெக்ட்லாம் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே nav பாருக்கு nav பார்னு ஒன்று இருக்குது, கண்டென்ட் இருக்குது நம்ம இதில் இருக்குது. பூட்ஸ்ட்ராப்பில் nav பார்னே ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம இப்போ எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ nav பார்னு ஒரு கிளாஸ் இருக்குது பூட்ஸ்ட்ராப்பில். ஸோ வெயிட் அப்படி கொடுத்தா டிப் வந்துடும். nav டாட் nav பார் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது ஒரு nav பாராக ஆக்ட் ஆகும். ஓகேவா? nav பாராக ஆக்ட் ஆகும். ஸோ நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் nav பார் இருக்கும். பூட்ஸ்ட்ராப்பில் nav பார் போயிட்டு nav பார் எக்ஸ்பேண்ட், அந்த nav பார் எக்ஸ்பேண்ட் எல்ஜி இருக்கு பார்த்தியா, அந்த எல்ஜி முக்கியம். இதனால் லார்ஜ் ஸ்க்ரீன் வரைக்கும் போகிறதுக்காண்டி நம்ம வச்சுருக்க ஒரு கிளாஸு. அந்த கிளாஸை நம்ம இங்கே வச்சுக்கணும். எக்ஸ்பேண்ட் எல்ஜி கொடுத்துட்டு இப்போ வந்து nav பார் லைட்டுங்கிறது லைட் கலர் விடுவோம். nav பார் லைட். 1 செகண்ட், ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது. பிஜி ஹைஃபன் எல்ஐஜிடி nav பார் லைட் பிஜி ரைட். இப்போ இதை கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து நான் ஒரு nav பாரை வந்து இப்போ நான் வந்து கண்டெய்னர்னு ஒரு இதுக்குள்ளே போட்டு அழைக்கணும். கண்டெய்னர்னு போட்டு அழைச்சி அதில் ஆங்கர் டேக் கொடுத்து அதில் கிளாஸ் ஈக்குவல் டு nav பார் பிராண்ட் அப்படிங்கிற கிளாஸ் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். செக் nav பார் ஹைஃபன் பிராண்டு, அதுக்குள்ள எக்ஸ்பென்சிவ் ஆப், nav பார் பிராண்டு எக்ஸ்பென்ஸ் ஆப் போட்டாச்சா? இதில் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு ரவுட்ஸுக்கு போயிட்டு டிஃபைன் பண்ணும் ஹோம் பேஜ். என்னால் என்ன பண்ணியிருக்கேன், ரவுட் கெட் ஸ்லாஷ் ஹோம் பேஜ் வியூவில் ஹோம் பேஜ் வர மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ போயிட்டு ஹோம் பேஜ் இங்கே தான் இருந்துச்சு. இப்போ நம்ம அதிலே எடிட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ்பென்ஸ் ஆப் லெஃப்ட் சைடில் வந்துடுச்சு. இப்போ ஆரோ இருக்குது. எங்கே ஆரோ வந்து சைடில் போய் நிற்கிது. எங்கே அந்த ஆரோ வந்துருக்கு தெரியல. இங்கே க்ளோசிங், இங்கே க்ளோசிங். அந்த மேலே இங்கே இருக்கு. இப்போ சரியாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் லாகின் ரெஜிஸ்டர் வரணும். ஓகேவா? அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இந்த டிவ்வுக்கு அடுத்து கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கும் நினைக்கிறேன். வெயிட் அதை இப்போ கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கணும். கண்டெய்னருக்குள்ளே ஹைஃபன் ரைட் சைடு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு div tag கொடுத்து அதில் கிளாஸில் justify ஹைஃபன் content ஹைஃபன் end கொடுத்துட்டு லாகின் அப்படி கூப்பிடுறேன்னு லாகின். அவ்வளோதான்.
லெஃப்ட் சைடு போயிடுச்சு. இதை தான் நான் எடுத்து பண்ணியிருக்கேன். இதில் சின்ன சின்ன கிளாஸஸ் இப்போ நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். அதை பார்த்து கூட பண்ணலாம். இப்போ கொலாப்ஸ் நம்பருங்கிறது நம்ம கொலாப்ஸ் ஆனால் பேஜ் கொலாப்ஸ் ஆனால் வர்றதுக்காண்டி வச்சுருக்குது. அதை நம்ம இங்கே காப்பி பண்ணி பார்ப்போம். இதை சின்ன விஷயம் போட்டுருங்க. போட்டுட்டு அடுத்தது இப்போ நான் வந்து ஒரு யூஎல் கிளாஸ் ரெடி பண்ணுறேன். அதில் nav அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துட்டு அந்த nav ஐட்டம், அந்த ஐட்டத்துக்குள்ள லிங்க் கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ரெஜிஸ்டர் ரெண்டுமே வந்துடுச்சா. இப்போ தேவை நமக்கு வந்து சென்டராக ஒரு நேம். அது எப்படி பண்ணுறதுனா, இப்போ சென்டராக ஒரு பேர் வரும்னு சொன்னோம்ல, அதுக்கு என்ன பண்ணணும்னா கண்டெய்னர் ஃப்ளூயிட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணாமலும் பண்ணலாம், பட் அது பெஸ்ட்டு. கண்டெய்னர் ஃப்ளூயிட் கிளாஸ் போட்டுட்டு ஒரு ரோக்குள்ளே நம்ம வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ரோ கிளாஸ் போட்டுட்டு, ஏன் ரோனா அந்த ரோ ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் தான் இருக்கணும். இதில் காலம் -12ன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அது வந்து 12 கிளாஸ்னால் ஒரு வெப்பேஜில் 12 ஸ்பேசஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, மார்ஜின்ஸ். ஸோ அதை நம்ம அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அந்த ஸ்பேஸ் எனக்கு தான் சொல்லிட்டு 12 ஸ்பேசஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம h1 எக்ஸ்பென்ஸ் ஆப் அப்படின்னு எக்ஸ்பென்ஸ் ஆப் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ போய் பார்த்தோன்னா எக்ஸ்பென்ஸ் ஆப் லெஃப்ட் சைடில் வருது. பட் நமக்கு வந்து இங்கே ஒரு கஸ்டம் கிளாஸ் நம்ம எழுதுனா தான் சென்டராக கொண்டு வர முடியுது. இல்லைன்னா ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்து பார்ப்போம். ஜஸ்டிஃபை சென்டர் தான் வரல. ஸோ கான்டென்ட் சென்டருங்கிற ஒரு கஸ்டம் சீரியஸ் நம்ம எழுதணும். பூட்ஸ்ட்ராப்பில் எனக்கு தெரிஞ்சு இல்லை, பட் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டம் சிஎஸ்எஸ் கண்டென்ட் சென்டரில் சென்டர் ஹைஃபன் டைட்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஸ்டைல்னு ஒரு காலத்தை போட்டு ஒரு டேகை போட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். ஸ்டைல்னு போட்டு டாட் சென்டர் ஹைஃபன் டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ளக்க என்ன பண்ணோன்னா டிஸ்பிளே இல்லை ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுக்கலாம். ஃப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், எந்த சேஞ்சஸும் வரல. இப்போ எந்த சேஞ்சஸும் ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, இதை டிஃப்ளெக்ஸ்ன்னு பூட்ஸ்ட்ராப் கிளாஸில் சொல்லுவாங்க. ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர் இப்போ கொடுக்குறேன். இப்போ சென்டர் வந்துருச்சு. ஆனால் அலைன் ஐட்டம் சென்டர்னு ஒன்று இருக்குது. அது வெர்டிக்கலாக நம்மளை அலைன் பண்ணும். அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் வெர்டிக்கலாக நம்மளை அலைன் பண்ணும். ஆனால் அந்த வெர்டிக்கலுக்கு நம்ம வந்து வியூ ஹைட்னு ஒன்று வைக்கணும். அது பண்ண ஹைட்னு ஒன்று வைக்கணும். இந்த ஹைட் ஃபேக்டர் தான் 100 VH அப்படின்னு சொல்லி 100 வியூ ஹைட். இதுதான் எனக்கு தெரிஞ்சு நமக்கு பூட்ஸ்ட்ராப் கிளாஸில் மிஸ்ஸிங். ஏன்னா இப்போ நான் இது எல்லாமே வந்து இப்போ பாருங்கள், இது எல்லாமே நான் வந்து இது பண்ணிட்டு இங்கே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுது பார்ப்போம். சேம் பிளேஸ் போயிருதா. இப்போ இதுவே இங்கே டிஃப்ளெக்ஸ் கொடுக்குறேன். டி ஹைஃபன் ஃப்ளெக்ஸாக பூட்ஸ்ட்ராப்பில் இருக்கிற கிளாஸ் ஃபார் ஃப்ளெக்ஸு. எந்த சேஞ்சஸும் வரல.
ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் வந்துருச்சு. அடுத்தது அலைன் அலைன் ஐ அலைன் ஐட்டம்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர் இப்போ கூட பார்ப்போம். அலைன் ஐட்டம் சென்டர் வந்துருச்சு. ஸோ அந்த 100 வியூ ஹைட் மட்டும் தான் இல்லை நமக்கு பூட் ஸ்ட்ராப்பில். 100 வியூ ஹைட் தான் நமக்கு பூட் ஸ்ட்ராப்பில் இல்லை. அது மட்டும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். வியூ ஹைட்டுன்னு செக் பண்ணு. ஹைட் வரல. நான் வந்து இதில் கேட்குறேன், சாட்ஜிபிடி கேட்குறேன். இஸ் தேர் எனி height is there any height class is for view height to include it in bootstrap கேட்குறேன். bootstrap is in the specific class setting height of 100% of view height. You can achieve using custom CSS. பாருங்க, custom CSSலாம் நீங்கள் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. VH50 VH100 இந்த இது கொடுத்துருவோமா இருக்குங்கிறாங்க. VH50 ஹைட் கஸ்டம் CSS கஸ்டம் கிளாஸாக இருக்குது. அதனால் நம்ம கஸ்டம் கிளாஸ் யூஸ் பண்ணி சென்டர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட இப்போ ஒரு டிசைன். இந்த ஹோம் பேஜை இங்கே டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஹோம் பேஜ் இப்போ நம்மளால் டிசைன் பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு ஐக்கான் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டேஷ்போர்டை பார்ப்போம். ஏன்னா இதுவே லென்த் அதிகமாக போயிடுச்சு. ஓகே, பாய்.